ஹலோ गाइस, இப்போ சீரியஸான வீடியோ. போராடுவோம், கவினுக்காக போராடுவோம். ஜஸ்டிஸ் ஃபார் கவின். ஜாதி ஜாதின்னு அந்த கர்மம் பிடிச்ச ஜாதியாக சோறு போடும்போது அதை பிடிச்சிட்டு எதுக்கு அலையிறாங்க? அந்த கர்மத்தினால தான் ஒரு உயிரே போச்சு. கோடி ரூபாய் கிடையாது, லட்சம் ரூபாய் கிடையாது, உயிர், ஒரு உயிர் போயிருக்கு. இந்த போலீஸ்னால் நல்லவங்க மக்கள் நம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அஜித்குமார் அடித்து கொலை செஞ்சுருக்காங்க. இதுதான் நியாயமா மக்களே? ஜஸ்டிஸ் ஃபார் தே போத். அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு தெருநாயை கொண்டு போயிட்டு அடைச்சி வச்சு கொடும்பத்துருமா? எவனோ இந்த மாதிரி கவினை அடிச்சு பண்ணுறான், கவினை கொலை பண்ணுறான், நெக்ஸ்ட் அஜித்குமாரை கொலை பண்ணுறான். அவங்களெலாம் கேளுன்னு சொன்னால் வாய் இல்லாத ஜீவங்க, பாவங்க, அதை போய் கேட்குறாங்க. இந்த காலத்துலலாம் யார் யாரெல்லாம் மனுஷங்க யார் யாரெல்லாம் மிருகங்களே தெரியாமல் போச்சு. அப்படி அந்த ஜாதியை வச்சு என்னதான் பண்ண போகிறாங்களே தெரில. இவங்களே திருந்தவே மாட்டாங்க. காலம் மாறினாலும் இந்த மனுஷங்க மாறவே மாட்டாங்க, இந்த ஜாதியும் மாறவே மாறாது. தயவு செஞ்சு இந்த ஜாதியை விட்டு தொலைங்க. ஜஸ்டிஸ் ஃபார் கவின். என்ன மைக்கு தான் இந்த ஜாதியை பிடிச்சி அலையிறாங்க? ஜாதி என்ன சோறா போட போகுது? ஜாதி என்ன காசை கொடுக்க போகுது? ப்ளீஸ் போராடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் தெருநாய் வேறு பூச்சி அடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அது என்னங்க பண்ணுச்சு? வாய் இல்லாத ஜீவங்க, அது என்ன பாவத்தை பண்ணுச்சு? அதை போட்டு அடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் மனுஷங்களாம் மிருகமாக ஆகிட்டு வராங்க, மிருகம்லாம் மனுஷங்களாக ஆகிட்டு வருது. என்னதான் காலமோ தெரில. ஃப்யூச்சர் வர வர டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக தவிர இந்த ஜாதி போய் தொலை மாட்டேங்குது. ஒரு உயிர் போச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு யாருனாச்சும் அந்த கேஸ்டே சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். எங்களோட ஸ்கூல் புக்லேயே போட்டிருக்கு கேஸ்டே சிஸ்டம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. புக்லேயே போட்டிருக்கு. அந்த லைன்லாம் நான் எடுத்து தெளிவாக காமிக்கிறேன். ஓகேவா गाइस? இந்த வீடியோவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 லைக் வந்துச்சுனாலே நான் போடுறேன் அந்த வீடியோ. ஜஸ்டிஸ் ஃபார் கவின். ப்ளீஸ் ஜாதியை விடுங்க. மேல் ஜாதிங்கிறது எப்படின்னா ஒரு காசு மாதிரி, காசு இருந்தால் தான் மதிப்பாங்க ஒரு சில. அதே மாதிரி தான் மேல் ஜாதியாக இருந்தால் தான் ஒரு சில பேர்லாம் மதிப்பாங்க.